வெள்ளை பூசணிக்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதை வச்சு இனிப்பு வகைகளும் பண்ணலாம், கூட்டு வகைகள் பண்ணலாம், சாம்பார் பண்ணலாம். இன்றைக்கி அதை வச்சு வெள்ளை பூசணி மோர் கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் பாதி பூசணிக்காயை எடுத்து உள்ளே இருக்க விதைகளை நீக்கிட்டு மேலே இருக்க தோலை சீவிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேன். 1 கிளாஸ் அளவுக்கு மோர், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசில் போல் விட்டு எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 5 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் சீரகம், தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. விசில் வந்து ப்ரெஷர் நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் இதை மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நல்லா 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. இது நல்லா 2 நிமிஷம் குக் ஆகி வந்ததும் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுத இதோட சேர்த்துட்டு அதையும் நல்லா 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் குறைவாக இருந்ததுனால கூடுதலாக வந்து நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துக்கணும். சூடோடு சேர்த்திங்கன்னா தயிர் திரிஞ்சிடும். ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய், கடுகு, சீரகம், உளுந்து, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை. இப்போ இந்த தாளிப்பை இதோட சேர்த்திங்கன்னா சூப்பரான பூசணி கூட்டு ரெடி.